பத்மா, பத்மா. அண்ணே, அண்ணே, சொல்லுங்கண்ணே. மாயாவை நீ மருமகளா ஏத்துக்கிட்டேன்னு ஜானகி சொன்னா. நான் உங்ககிட்ட பேசலைங்கிறதுக்காக நீ ரொம்ப வேதனைப்பட்டேன்னு ஜானகி சொன்னா. என்ன உங்ககிட்ட போய் பேசினா ஆறுதலா இருக்கும்னு சொன்னா. நான் என்னைக்கு உன்னை என் தங்கச்சியா நினைச்சதில்ல, மகளா நினைச்சுதான் வளர்த்திருக்கேன். நல்லது கெட்டது சொல்லி நான் வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள இப்படி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. உன் மகனையும் மருமகளையும் பிரிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரை காட்டினதுக்கு அப்புறம் தான் நான் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவே எடுத்தேன். அது எவ்வளவு பெரிய முடிவு! அது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே நான் எடுத்தேன். அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. இப்ப எல்லாரும் உன்கிட்ட வந்து பேச சொல்றாங்க. ஆனா உன்கிட்ட எனக்கு பேசணும்னு தோணல. கூட பிறந்த தங்கச்சிய சவுக்கால அடிக்கிறேன்னா இதுக்குள்ள எவ்வளவு சோகமோ வருத்தமோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்பவும் நான் முழு மனசோட உன்கிட்ட வந்து பேசல. நீ மாயாவை மருமகளா ஏத்துக்கிட்டதாவும் சீனுவும் மணியும் உன்கிட்ட பிரியமா பேசினதாவும் சொன்னாங்க. நம்ம குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்னு நீ நினைப்பேன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த நம்பிக்கையை நீ எப்பவும் காப்பாத்தணும். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி எந்த ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கலன்னா நீ எப்பவும் போல இந்த வீட்டுல இருக்கலாம்.